ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் அந்த புதிய நூலிலிருந்து 24வது அதிகாரம் 566ஆம் பக்கம். கிருகு தர்மம் கண்ணாடி போன்றது என்ற தலைப்பில் இன்று பேசுகிறோம். அந்த தலைப்பு ஒரு 5 பக்கங்களோடு நிறைவடைகிறது. அதற்கு பிறகு வேறு ஒரு தலைப்பில் 25வது அதிகாரமாக தொடங்குகிறது. அதாவது 24வது அதிகாரம் இப்பொழுது நாம் தொடங்குவோம். சிவானந்த பிரம்மசரர்களால் சிறப்பாக நடைபெறும். கண்ணாடிகளின் வழியே நாம் எதையும் பார்க்கிறோம். ஆனால் கண்களுக்கு அவை பாரமாக இல்லை. கண்களை கண்ணாடிகள் மறைப்பதும் இல்லை. பார்வையை மறைப்பதற்கு பதில் கூர்மையாகவும் செய்கின்றன. கண்களுக்கு எதிரில் இதர வஸ்துகளுக்கு எதிரில் படுதா போல் மூடி விடாமல் அந்த வஸ்துக்களை நன்றாக விளங்குமாறு செய்கின்றன. அதே மாதிரி ஸ்திரீ புருஷருடைய கூட்டுறவு இருக்க வேண்டும். ஒருவர் மற்றொருவருக்கு இடையூறாக இராமல் ஒருவரை மற்றவர் குருடாக்காமல் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மற்றவர் மூலமாக ஜகத்து முழுமையும் பார்த்து விட வேண்டும். ஐக்கியம் ஆத்ம சம்பந்தமாக இருந்தால் மாத்திரம் இது முடியும். வேதாந்த முறையில் ஐக்கிய அறிவு ஏற்பட வேண்டும். வேறு எதன் மூலமாகவும் ஏற்படாது. இருவரும் வியஷ்டித்தன்மையை மறந்து மேலே சென்று ஜீவனை, ஆத்மாவை, அந்தர்யாமியாகிய சக்தியை காண வேண்டும். வியஷ்டி பாவனைக்கு மேல் எழும்ப வேண்டும். சுற்றியுள்ள சாமானியம் மட்டு மரியாதைகளை எல்லாம் தாண்டி மேலே செல்ல வேண்டும். சாமானிய வழக்கங்கள், கர்மங்கள், பழக்கங்கள் இவற்றையும் தாண்ட வேண்டும். அது கர்மங்கள் அல்ல, காமங்கள், பழக்கங்கள் இவற்றையும் தாண்ட வேண்டும். சுவாசமானது நமக்கு மிக சமீபத்திலேயே உள்ளதானாலும் நாம் அதை உணர்வதில்லை. அதுபோலவே கிரகஸ்த வாழ்க்கையும் பூரண அறிவு நிரம்பியதாக இருக்க வேண்டும். சுமையாக இருக்கலாகாது. ஒருவர் மற்றவருக்கு மனப்புண்ணாக இருக்கலாகாது. பாரமாக உணரும்படி நடக்கலாகாது. இருவரும் சுதந்திரம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒருவருக்கு மற்றவரை பற்றிய எண்ணமானது கீழே இழுப்பதாக இருக்கலாகாது. தற்காலம் கிரகஸ்த வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? மனைவியை பற்றி புருஷன் நினைக்கும் போது தன் ஆத்ம அபிவிருத்திக்கு இடையூறாக செய்து கொள்கின்றனர். அவ்விதமே புருஷனை பற்றிய நினைப்பும் ஸ்திரீக்கு பெரிய இடையூறாகவும் சுமையாகவும் ஆகின்றது. இந்தியாவில் ஸ்திரீ புருஷர்கள் கண்களுக்கு மைதீட்டிக் கொள்கிறார்கள். பார்வையை பலப்படுத்துவதற்காக அது உபயோகமாகிறது. அது கண்களில் தங்கிவிடுகிறது. பார்வையை மாத்திரம் மறைப்பதில்லை. எப்போது அது இருக்கிறது என்ற உணர்ச்சி ஏற்படுகிறதோ அப்போதே அதில் ஏதோ பிழை இருக்கிறது என்று கருத்து. அதுவே விதி. இருக்கிறேன் என்று விஷயமாகிவிட்டால் அது குறை. ராமனுக்கு முன்பு மனைவியாக இருந்தவள் ஒரு கேள்வி கேட்டாள். என்னை நீ ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாயா என்றாள். அதற்கு ராமன் சொல்லியது, இல்லை, ராமன் ஒருபோதும் ஞாபகப்படுத்திக் கொள்வது கிடையாது. உங்களை அல்லாமல் வேறாக உள்ள ஒருவனை பற்றி அல்லவா ஞாபகம் என்பது வேண்டும். உங்கள் கண்கள் என்ன, மூக்கென்ன, கைகள் என்ன, இவற்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருபோதும் இல்லை. அவைகள் உங்களுடன் ஒன்றுபட்டு நிற்பவைகள். அதுபோலவே ஒருவர் மற்றொருவருடன் ஒன்றாக கலந்தபின் ஒரு சொரூபமாகவே ஒரே விதமாக ஒற்றுமைப்பட்ட பின் எப்படி ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும்? இந்த விஷயங்களை தெளிவாக விளக்கி காட்ட வேண்டும். ஒரு சிநேகிதனிடமிருந்து ஒரு கடிதத்தை நாம் அடைந்தோமானால் அந்த கடிதம் நமக்கு பிரியமாக இருக்கிறது. அதை பற்றி அதிகம் பாராட்டுகிறோம். கடிதம் சிநேகிதனிடமிருந்து வந்ததென்று அதனிடம் அன்பு பாராட்டுகிறோம். அதுபோலவே கடவுளிடமிருந்து கிடைத்த கடிதம் போல் ஸ்திரீ புருஷர்கள் விளங்க வேண்டும். புருஷனது தேகம் கடவுளிடமிருந்து கிடைத்த கடிதம் போல் ஸ்திரீக்கு இருக்க வேண்டும். அதற்காக அந்த தேகத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும்.
தேகத்தினிடம் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் இந்த தேகம் கடிதம் போன்றது என்பதை மறக்கலாகாது. படத்தை போன்றதே அல்லாது உண்மையான வஸ்து அல்ல என்பது ஞாபகம் இருக்க வேண்டும். இவ்வாறு அதன் மூலமாக கடவுளையே பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். தெய்வத்தன்மைக்கு அடையாளமாக ஒரு குறியாக ஏற்படுகிறது. கடவுளின் படமாகவே புருஷன் தோன்றட்டும். ராத்திரியில் தோள்கள் ஒன்று கூடினால், தேகங்கள் ஒன்று கூடினால், பகற்பொழுதில் அந்த ஸ்திரீ இப்படிப்பட்ட ஆத்ம சேர்க்கையை பழக வேண்டும். ஒரு இரவில் சரீரங்களின் சேர்க்கையுடன் கூடவே ஆத்ம சேர்க்கையும் உணர முடியாவிட்டால் அப்போது பகற்காலத்தில் இந்த குறையை நிவர்த்தி செய்ய கடவுள் ஒவ்வொரு தடவை ஆலிங்கனம் செய்யும் போதும் நான் தெய்வத்தையே அடைகிறேன் என்ற சிந்தனையையும் சேர்த்து அவள் பழகுவாளாக. ஓ ஜோதி சொரூபமே, என்னிடம் வந்து சேர். உன்னையே ஜோதி சொரூபத்தையே அணைகிறேன். அதை நீங்கள் சுகம் என்று சொல்லலாம், பரிபூரண பரிசுத்த தன்மை என்றும் சர்வ ஜகத்துடன் ஒற்றுமைப்படுவது என்றும் சொல்லுங்கள். எப்படியாவது அழைத்துக் கொள்ளுங்கள். தெய்வ சொரூபமே, ஞான சொரூபமே, என்னிடம் வந்து சேர். உன்னை நான் அங்கீகாரம் செய்கிறேன். இவ்விதம் சகலத்தையும் தெய்வத்தன்மையின் அடையாளமாக பார்த்து விட வேண்டும். இரவில் அவ்விதம் உணராவிட்டால், உணர முடியாவிட்டால் பகற்காலத்தில் அவ்விதம் உணருமாறு செய்ய வேண்டும். அந்த ஒற்றுமை பாவனையை கிருகஸ்த தர்மத்துடன் சேர்த்து பார்க்க வேண்டும். தெய்வத்தன்மையையே அணைந்து கொள்ளுமாறு அணைவதாக கருத வேண்டும். ஜகத்து முழுமையும் ஒருவனது தேகம் என்று உணர வேண்டும். சமஷ்டி சொரூபமாகவே ஆதல் சர்வமும் ஆகிவிடுவது. இந்த எண்ணத்தையே எப்போதும் மனத்தில் வைக்க வேண்டும். ஒரு பக்கம் தேக சேர்க்கையே மனத்தில் இருக்கக்கூடாது என்றும், ஒரு தேகம் மற்றொன்றிற்கு பழுவாகாமல் போக வேண்டும் என்றும் வேதாந்தம் கூறுகின்றது. மற்றொரு பக்கம் அதே வேதாந்தம் உண்மையான ஆத்மாவுடன் ஒன்று சேர்ந்து இணை பிரியாமல் இருக்க வேண்டும் என்றும் சொல்கின்றது. எப்போதும் இந்த எண்ணத்தையே தியானம் செய்து கொண்டிரு. தெய்வத்தன்மை, சக்தி, சமரச பாவனை, பரிபூரண திவ்ய அன்பு, இகத்தின் ஒற்றுமை, ஜகத்தின் ஒற்றுமை ஆகிய இவைகள் என்னிடம் இருக்கின்றன. நானே அது, அதுவே நான். அவனே என்னிடம் இருப்பவன், நானே அவனிடம் இருப்பவன். பிறகு எந்த உண்மையான ஆத்மாவுடன் சேர்ந்து வாழ்ந்தீர்களோ, எந்த சத் வஸ்துவிற்கு வாழ்க்கைப்பட்டீர்களோ அதையே நீங்கள் பார்க்க வேண்டும். செடிகளிடமும் மரங்களிடமும் நதியினிடமும் மற்றும் எங்கும் தோன்றுகிற உங்கள் ஆத்மஸ்வரூபம் அதுவே நான் என்பது 24வது அதிகாரம் முற்று பெற்றது. 570ஆம் பக்கத்தோடு நிறைவடைந்தது. இனி அடுத்து 25வது அதிகாரம் போற்று சில சிறுகதைகள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்குது. அது 571ஆம் பக்கமாக ஆரம்பிக்குது. இப்போ அதை தொடர்கிறேன். 99 என்ற வலையில் அகப்படாதே என்கிறார்கள். அதாவது என்ன கருத்து? அதற்கு ஒரு கதையுண்டு, கேளுங்கள். ஒருவன் தன் மனைவியுடன் தன் சிறு குடிசையில் சுகமாக வாழ்ந்து வந்தான். மிகுந்த சுக வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். நாள்தோறும் பகலெல்லாம் வேலை செய்து சாப்பாட்டுக்கு வேண்டிய அளவு சிறு தொகையை கூலியாக பெறுவான். அவனுக்கு உலகில் வேறு ஆசையே கிடையாது. வேற எந்த இச்சையும் கிடையாது. பொறாமை, விரோதம் முதலிய உணர்ச்சிகள் அவனிடம் தோன்றவே இல்லை. நல்லவன் என்று பெயரெடுத்து கண்ணியமாக காலம் கழித்து வந்தான். அவன் இருந்த ஊரில் ஒரு தனவான் இருந்தான். மிகுந்த தனம் படைத்தவன் அவன். இந்த தனவான் எப்போதும் கவலையில் மூழ்கியவனாயிருந்தான். ஒருபோதும் சுகப்படுவது கிடையாது. ஒரு வேதாந்தியாகிய துறவி இந்த தனவான் வீட்டிற்கு வந்தார். எளியவன் வீட்டிற்கு வந்தார். தனவானை பார்த்து, அவனுடைய உடைமைகளே, தனமே அவனது தொல்லைகளுக்கும் கவலைகளுக்கும் காரணம் என்று கூறினார். அவனுடைய உடைமைகள் அவனையே உடைமையாக்கி அடைந்து பந்தத்திற்கு உள்ளாக்கிவிட்டது. கீழே அழுந்தும்படி செய்து விட்டது.
அவனது மனம் விஷயம் மாறிக்கொண்டே வந்தது. எளிய மனிதனாகிய அந்நியனை சுட்டிக்காட்டி துறவி சொல்கிறார், அவனைப் பார், அவன் எதையும் உடைத்தாயிருக்கவில்லை. அப்படியிருந்தும் அவன் முகம் சுகமாக மலர்ந்து விளங்குகின்றது. அவனது தசைகள் பலம் பொருந்தியதாக இருக்கின்றன. கைகளும் திடம் பெற்று விளங்குகின்றன. சுகமாகவும் சந்தோஷ முகத்துடனும் தமாசாகவும் திரிகின்றான். ஆனந்தமாக காணம் செய்து கொண்டு போகின்றான். இந்த சுகத்தை அந்த தனவான் அனுபவிக்க முடியவில்லை. பிறர் விரும்புகிறபடி தனது தனத்தை உருவாக்கி தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்விதம் செய்து கொண்டே இருக்கிறான். இதுவே உண்மை. பிறகு அந்த தனவான் துறவியின் வார்த்தைகள் உண்மையா என்று சோதிக்க விரும்பினான். துறவியின் போதனையை ஏற்றுக்கொண்டு அந்த தனவான் திருட்டுத்தனமாக அந்த எளியவனுடைய வீட்டிற்கு $99 எறிந்து விட்டான். அடுத்த நாள் பகலில் அந்த எளியவனுடைய வீட்டில் அடுப்பு புகையவே இல்லை. எப்போதும் அந்த எளியவன் வீட்டில் தாராளமாக அடுப்பு மூட்டி சாமான்கள் பக்குவமாவது வழக்கம். எளியவனுடைய கஷ்டமான வேலைகளினால் சம்பாதித்த கூலிக்கு ஏதோ சாமான்கள் வாங்கி பக்குவம் செய்து சாப்பிடுவது வழக்கம். அன்று இரவு வீட்டு அடுப்பு மூட்டவே இல்லை. யாதொன்றும் சமையல் செய்யவே இல்லை. அன்று இரவையெல்லாம் பட்டினியால் கழித்தார்கள். அதற்கு அடுத்த தினம் காலையில் துறவி இந்த தனவானையும் அழைத்து கொண்டு அந்த எளியவன் வீட்டிற்கு சென்று விசாரித்தார். அவன் வீட்டில் அடுப்பு மூட்டாததற்கு காரணம் என்னவென்று கேட்டார். துறவியே வந்து கேட்கும்போது அந்த ஏழை வேறு சமாதானம் சொல்ல துணியாமல் உண்மையை வெளியிட்டான். இதற்கு முன் நான் சில அணாக்களே சம்பாதித்தேன். அதை கொண்டு கொஞ்சம் மாவும் காய்கறிகளும் வாங்கி சமைத்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த தினத்தில் அடுப்பு மூட்டுவதற்கு முன்பே $99 அடங்கிய ஒரு சிறு பெட்டி கிடைத்தது. $99 கண்ட பிறகு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அதை பூர்த்தியாக $100 செய்ய $1 மாத்திரமே தேவை என்று எண்ணினோம். $1 $3. இந்த $1 சேர்ப்பதற்காக ஒரு யுக்தி செய்தோம். ஒன்று விட்டு ஒரு நாள், அதாவது ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு தினம் உணவில்லாமலே இருந்து சிறுக சிறுக சேர்த்து அனாவாக சேர்ப்பதனால் சுமார் $1 சேமித்து வைத்து பூர்த்தி செய்தால் $100 ஆகிவிடும் என்று எண்ணலானோம். அதற்காக பட்டினி கிடக்க நேர்ந்தது என்று எளியவன் கூறினான். தனவான்களுடைய கிருபணத்துவத்திற்கு காரணம் இதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் அடைகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எளியவர்களாகிறார்கள். $99 அடையும் போதே அதிகம் தேவை. $99,000 கிடைத்து விட்டால் பூராவாக லட்சியம் வேண்டுமா என்பார்கள். இப்படி இந்த கதை நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்த கதை தொடங்குகிறது. 2 கதை. இவனுக்கும் ஒரு கோடரி தீட்ட வேண்டும் போலும். தலைப்பு: பெஞ்சமின் பிராங்கிலின் என்றவன் தன் சரித்திரத்தில் ஒரு அனுபவத்தை குறித்து காட்டியிருக்கின்றான். அவன் சிறு பையனாக இருக்கையில் பிலடெல்பியா நகரத்தில் ஒரு நாள் அவன் தன் பள்ளிக்கூடத்திற்கு போய்க் கொண்டிருந்தான். அப்போதே வழியில் ஒரு கொல்லன் உலை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பதை கண்டான். ஆம், காலங்களிலெல்லாம் எந்திரங்கள் இப்போது இருப்பது போல் அவ்வளவு உன்னத ஸ்திதியை அடையவில்லை. கொல்லன் தன் பட்டறையில் வேலை செய்து கொண்டிருந்தான். வேடிக்கை பார்ப்பது சிறுவர்களுக்கு வழக்கமல்லவா? பெஞ்சமினும் கொல்லன் பட்டறையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். குழந்தைகள் நம் முன்பு தோன்றுகிற எண்ணத்தில் ஆழ்ந்து மறந்து போவது, மெய் மறந்து விடுவது வழக்கம். இவன் கையில் ஒரு பை இருந்தது.
இவன் பள்ளிக்கூடம் போய்க் கொண்டிருக்கின்றான். அப்போது அவன் பள்ளிக்கூட நினைவையெல்லாம் மறந்து கொல்லன் செய்யும் வேலையை உற்று நோக்கி கொண்டு நின்றான். இந்த பையன் இவ்வளவு கவனமாக இருப்பதை கொல்லன் கண்டான். அவன் தன் சாமான்களையும் கத்திகளையும் காய்ச்சி ஊராக்கி கொண்டிருந்தான். கொல்லனுக்கு உதவியாக நின்றவன் அயலூருக்கு ஒரு சமாச்சாரம் கொண்டு சென்று விட்டதனால் அங்கே அப்போது இல்லை. இந்த சிறுவன் தன் வேலையில் இவ்வளவு கவனம் செலுத்துவதை கண்ட கொல்லன் இந்த பையனை கூப்பிட்டு தன்னிடம் அழைத்தான். பெஞ்சமின் என்ற பையன் சென்றதும் கொல்லன் இவனை பார்த்து, எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருக்கிறாய், நேர்த்தியான பிள்ளை என்றால் நீதான், நீ எவ்வளவு புத்திசாலி என்றான். இதற்குள் பெஞ்சமின் பூரித்து போனான். இந்த ஸ்தோத்திரத்தால் மெய் மறந்து விட்டான். இந்த பையன் முகத்தில் சந்தோஷ குறிகளை கண்டுபிடித்த கொல்லன், சாணைக்கல்லை சற்று திருப்புகிறாயோ என்று பையனை கேட்டான். உடனே பெஞ்சமின் வேலைக்கு ஆரம்பித்து விட்டான். குழந்தைகள் சுபாவத்தில் சுறுசுறுப்பு உள்ளவர்கள். தம் கைகளுக்கு ஏதேனும் வேலை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க விரும்புவார்கள். அவர்களை சற்று தூக்கிவிட்டால் போதும், உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் என்பார்கள். பெஞ்சமின் சாணைக்கல்லில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கொல்லன் வேடிக்கையாக வார்த்தையாடிக்கொண்டும் இவனை துதி செய்து கொண்டும் இருந்தான். பையன் வேலையை செய்து கொண்டே இருந்தான். பல கத்திகளும் கோடரிகளும் வேலை செய்யப்பட்டன. அதற்குள் சிறுவனுக்கு சிரமம் உண்டாகிவிட்டது. பள்ளிக்கூடத்திற்கு நாளிகையாகிவிட்டது என்னும் நினைப்பு வந்து கடவுள் வணக்கம் செய்வார்களே என்று நினைத்து கொண்டான். அதனால் உலைக்கூடத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் நான் என்ன செய்வது? அந்த மனிதன் ஸ்தோத்திரத்தை நிறுத்தவில்லை. பரிகாசமாக வார்த்தையாடிக்கொண்டு இவனை பார்த்து, நீ நல்ல பையன்களை ஆகா, நல்ல பையன் அல்லவா நீ, பள்ளிக்கூடத்திலே உன்னை தண்டிக்கவே மாட்டார்கள், எனக்கு தெரியுமே, அவ்வளவு நல்ல பையன் அல்லவா நீ, மிக்க சுறுசுறுப்புள்ளவன் நீதான். மற்ற பையன்கள் 3 மணி நேரத்தில் செய்வதை நீ 1 மணியில் செய்து முடிப்பாயே. அதனால் பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாயர் உன்னிடம் கோபிப்பதே கிடையாது. அவ்வளவு நல்ல பையன் அல்லவோ நீ என்று துதி செய்து கொண்டிருந்தான். கத்திகள் ஒவ்வொன்றாக தீட்டியாகிறது. கடைசியில் ஒரு கத்தி பாதி தீட்டிய நிலையில் பெஞ்சமின் அவசரப்பட்டு போக பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கடவுள் வணக்கம் 10 மணிக்கு ஆரம்பம். இந்த பையன் 12 மணிக்கு முன் வர முடியவில்லை. அப்போதுதான் கொல்லன் இவனை விட்டான். பள்ளிக்கூடத்திற்கு இவன் வந்ததும் நன்றாக அடி கிடைத்தது. பிறம்படியால் வருந்தி கைகள் புண்ணாயின. 1 வாரம் வரையில் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. பாடங்களை படிக்க முடியவில்லை. அது முதற்கொண்டு பிறகு எப்போதாவது எவரேனும் இவனை ஸ்தோத்திரம் செய்தால் உடனே இந்த நினைப்பு வந்துவிடும். அவன் மனதில் இவனுக்கும் ஒரு கோடரி தீட்ட வேண்டும் போலும் என்ற எண்ணம் உடனே உதித்துவிடும். பிறகு இந்த சம்பவத்திற்கு பிற்காலம் பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருபோதும் ஸ்துதி செய்பவர்களது தோத்திர வலையில் அகப்பட்டதே இல்லை. இப்படி 2வது கதை நிறைவடைந்திருக்கிறது. அடுத்தது 3வது கதை. வீண் காலம் என்பது யாது? ஒரு துறவியினிடம் சில அணாக்கள் இருந்தன. அதை சில சிறுவர்களுக்கு கொடுப்பதாக தயாராயிருந்தான். அவனிடம் அதற்காக பல ஏழைகள் வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கெல்லாம் அவன் கொடுக்க சம்மதிக்கவில்லை. முடிவில் அத்துறவிக்கு எதிரில் யானை மேல் அம்பாரி வைத்து உட்கார்ந்து கொண்டு ஒரு அரசன் வந்தான். அப்போது துறவி தன் செப்பு நாணயங்களை யானையின் மேல் உள்ள அம்பாரியை நோக்கி விட்டெறிந்தான். அரசன் உட்கார்ந்து இருக்கும் இடத்தில் போய் சேர்ந்ததும்
அரசனுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. துறவியின் காரியம் எதிர்பாராதபடி ஆச்சரியம் புரிந்ததாயிற்று. மனிதர்களுக்குள் மிகவும் ஏழையாகிய அரசனுக்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டது என்று துறவி சொன்னான். அரசன் இது எப்படியாகும், நாம் எப்படி மிக்க ஏழையாக இருக்க முடியும் என்று துறவியை கேட்கலானான். அதற்கு துறவியின் பதிலாவது, ஏனெனில் அரசன் தான் அதிகமாக உடைமைகளை வைத்துக் கொண்டிருந்தும் இன்னும் அதிக ராஜ்யங்களுக்கு ஆசைப்பட்டு அதனால் அவனே மிக்க எளியவன். மற்றொரு கதை இதே மாதிரி. ஒரு மனிதன் தன் பெட்டியில் பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு சன்னியாசி வழியே போய்க் கொண்டிருந்தான். இந்த தனவான் சன்னியாசியை தன் வீட்டில் அழைத்து வந்தான். பெரிய பெட்டிகளிலும் இரும்பு பெட்டிகளிலும் பணத்தை குவித்துக் கொண்டிருப்பதை கண்ட சன்னியாசி இது எதற்காக என்று கேட்டான். அதற்கு அடுத்த தினம் சன்னியாசி குடியிருந்த எளிய குடிசைக்கு போய் தனவான் கொண்டிருந்தான். கற்களை எல்லாம் இவ்வாறு சேர்த்து குவித்துக் கொண்டிருந்தான். நாள் முழுமையும் இவ்வாறு வேலை செய்து கொண்டிருந்தான். தனவான் வந்து பார்த்தபோது அவன் கூறியதாவது, சுவாமி சுவாமி, இங்கே என்ன செய்கிறீர்கள்? சன்னியாசி அதற்கு, இந்த அழகிய கற்களை எல்லாம் சேகரம் செய்கிறேன், எவ்வளவு நேர்த்தியான உருண்டையாக இருக்கின்றன பார் என்றான். தனவான் சிரித்துக் கொண்டே, இவற்றை ஏன் சேகரிக்கிறீர்கள்? இந்த கற்களே நிறைந்த மலைகள் இதோ இருக்கின்றனவே, அவற்றை ஏன் சேகரம் செய்ய வேண்டும்? அதனால் பயன் என்ன என்று கேட்டான். அவசியம் நேர்ந்த காலத்திற்கு உதவுனான். எப்படி சாத்தியம் ஐயா? அது பூமியில் கல்மலை இல்லாமல் எப்படி அடித்துக் கொண்டு போகும் என்று கேட்ட தனவான் மேல் பாய்ந்து சன்னியாசி சொல்லியதாவது, இந்த பாடத்தை நீயே எனக்கு போதித்தாய் மூடனே. கடவுள் உனக்கு சோறு போடாமல் நிறுத்தப்பட்ட ஒரு காலம் ஒருபோதும் வராது. ஆதலால் உனது சக்தியையும் விலை மதிப்பில்லாத காலத்தையும் இவ்வாறு பொன்னும் வெள்ளியும் சேர்த்து வைப்பதில் வீணாக்கி விடுவதால் என்ன பிரயோஜனம்? என்னிடம் ஒரு பாடம் கற்றுக்கொள். வாழ்க்கையானது இவ்விதம் வீணாக்குவதற்காக ஏற்பட்டதல்ல. இவ்வித வீண் செலவு செய்வது தகாது. இவ்வளவு அற்பமான இழிந்த கவலைகளுக்காகவும் ஆவல்களுக்காகவும் வாழ்நாட்களை வீணாக்கலாகாது அப்படின்னு அந்த கதை நிறைவடைகிறது. அடுத்த கதை கொஞ்சம் நீளமா இருக்குது. 4வது, கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதற்கு தக்க ருஜு. 581வது பக்கத்துல ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால நாளைக்கு அதை போடலாம்னு நினைக்கிறேன். முடிக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு பண்ணிக்கலாம். நாளைக்கு அந்த கதையை ஆரம்பிச்சுக்கலாம். 581ஆம் பக்கம் நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு இதோட நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். 581ஆம் பக்கம். நாளைக்கு 4வது கதை, கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதற்கு தக்க ருஜு என்பதில் ஆரம்பித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு வேற ஏதாவது ஜென்ரலா கேள்வி கேட்கறா இருந்தாலும் கேட்டுக்கலாம். அன்னைக்கு பேசுற மாதிரி ஏதாவது சொல்றதுனாலும் சொல்லிக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். 8:43 ஆச்சு.
9 மணி வரைக்கும் இத கேட்கறதா இருந்தா கேட்டுக்கலாம். யாருக்கா கேள்வி இருக்குதா? ரமேஷ் ஐயா அமைதியா இருக்குது. ஐயா ஜென்ரலா நீங்க ஏதாவது பேசுறதுனா பேசுங்கய்யா. 1/4 மணி நேரம். சரி, சரி, சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சுவாமி சிவானந்தபுரம் சார் அருளால பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ராமதீர்த்தா நமக்கு சொல்லித் தராரு. ஒரு சாதாரணமா வாழ்க்கையில கிரகஸ்தரா எப்படி இருக்கிறது? அது உண்மையிலே ஒரு ஆத்மா ஒரு ஆத்மாவோட ஐக்கியப்பட்டு வாழுது. தெய்வம் தெய்வத்தோட இருக்கிற மாரி வாழணும். அதுதான் இல்லற தர்மம்ங்கிறத நமக்கு அழகா புரிய வைக்கிறாரு. ஒரு சிறு கதை மூலியமா சொல்ற மாரி அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் செல்வத்து மேல பற்று வைக்கிறதுனால எவ்வளவு துன்பங்கள் வருது. நம்ம காலத்தையும், நம்மளுடைய சக்தியையும் எவ்வளவு விரயமாக்குறோம் அப்படின்னு ஒரு கதைய சொல்றாரு. இப்படி எத்தன நுட்பமா 33 வயது தான் இருந்திருக்கிறாரு. எவ்வளவு கதையை சொல்லியிருக்கிறாரு. பெரிய கதையாவும் சொல்றாரு. சின்ன சின்ன கதையாவும் சொல்றாரு. எப்படியாவது தத்துவத்த சொல்லும்போது அவ்வளவு ஆழமா நிறுத்தி நிதானமா, துல்லியமா சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய ஞானம், அவ்வளவு குறைந்த வயதுல எவ்வளவு ஊக்கமும், தெளிவும், உறுதியும் இருந்திருந்தா சொல்ல முடியும்னு பாருங்க. இதனாலதான் சுவாமி சிவானந்த பரமஹம்சரு ராமதீர்த்த பரமஹம்சருடைய நூல கண்டிப்பா படிக்கணும். எல்லாரும் ஒவ்வொரு சித்த வித்யார்த்திங்கிறத நமக்கு அவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு காரணம் அதான். ஏன்னா சாமி எல்லா கோணத்தையும் அந்த சித்த வேதம்ங்கிற ஒரு நூல்லையும், அது கூட துணை நூல்களா இருக்கக்கூடிய நடவடிக்கை கிரமம், உலக சாந்திக்குள்ள ஜீவிதம், உலக சேம பிரகாசிகை, சித்த வித்தை போன்ற நூல்களில் முழுதா கொடுக்க முடியாது. அதனாலதான் சாமி நமக்கு ராமதீர்த்த பரமேஸ்வருடைய நூல்களை படிக்க சொல்லியிருக்கிறார். அதை வேதாந்தத்தை வேறொரு கோணத்திலையும் நாம அறியணும் அப்படின்னு சாமி ஆசைப்பட்டிருக்காரு. ஏன்னா நம்ம வேதாந்த நூல்களை எல்லாம் நம்ம எல்லாத்தையும் சகலத்தையும் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. வேத இதிகாச புராணங்கள் எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து படிக்கிறதுக்கான ஒரு தகுதியோ தன்மையோ இந்த காலகட்டங்கள்ல குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் சாமிக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அட்லீஸ்ட் இதையாவது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தூண்டுதலை அவர் கொடுத்திருந்திருக்காரு. அதனாலதான் அவ்வளவு தூரம் இதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு சித்த வித்யார்த்தியும் கண்டிப்பா இந்த பிடிஎஃபா கிடைச்சதுன்னா நீங்க படிங்க. ஆங்கிலத்துல 7 பாகம் கிரீட் ரீடிங்ல முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப கிடைக்குதா என்னன்னு தெரியல. மயிலாப்பூர் கிரீட் ரீடிங்ல கிடைச்சது. 7 வால்யூம் இங்கிலீஷ்ல இருந்தது. அதை யாரும் மொழிபெயர்க்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கல. அதனாலதான் அன்னைக்கு நானு அதை வாங்கி மொழிபெயர்க்காம இருந்துட்டேன். இல்லைன்னா மொழிபெயர்க்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால ஆங்கில அறிவு கம்மியா இருந்ததுனால அதை செய்யல. வேற யாராவது அப்படி செய்யறதுக்கு ஐடியா இருந்தா ஏதாவது தேடி கிடைச்சி லைப்ரரியில எங்கேயும் கிடைக்க கூடும். அந்த 7 வால்யூமும் ஆங்கிலத்துல. அது யாராவது செய்தா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுல இன்னும் கூட சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த நூலை எழுதினவரு நாராயண ஐயர். நாராயண ஐயருங்கிறவர் தான் இந்த நூலை தொகுத்து நமக்கு கொடுத்திருக்காரு. அவருக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால இது சாமி எல்லா வகையிலையும் விசேஷ ஞானத்தன்மையை பொருந்திய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு நமக்கு அந்த விசேஷ ஞானத்தன்மை நம்ம உணர வேண்டியதாக இருக்கிறது. அந்த விசேஷ ஞானத்தன்மைங்கிறது மெல்ல மெல்ல பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் வரும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இதுல பயிற்சியில வைராக்கியத்தையும் சேர்ந்தே புகட்டுறாரு. மன உறுதியும் சேர்ந்தே புகட்டுறாரு. இதெல்லாம் சேர்ந்து தத்துவ விசாரணையில இருக்கிற உண்மையும் சொல்றாரு. கடவுள் தன்மையில இருக்கிற மெய்த்தன்மையும் சொல்றாரு. நமக்கு அந்நியமா ஒரு வஸ்து இல்ல அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நமக்கு அந்நியப்பட்ட ஒரு வஸ்து இல்லாத போது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. எங்கேயும் எல்லா பக்கத்திலையும் அன்பு செய்யறது தவிர நமக்கு வேற வழி இல்லை. அப்ப எங்கேயும் அன்பு நிறைந்து காட்டும் போது யாரு நமக்கு பகையா இருக்க முடியும்? யார் மேல நம்ம கோவப்பட முடியும்? அப்போ உன் சகோதரனை 7 70 தடவைகள் மன்னிப்பாயாகன்னு இயேசுநாதர் சொன்னது இங்க ஞாபகம் வருது. அப்ப ஒரு நாளைக்கு 7 70 தடவைகள் ஒரு நபரை மன்னிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறை தவறாக பெரிய அளவுல பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம்
அப்படிங்கிறது இருக்கு. அப்ப தன்னுடைய குற்றத்தை அகற்றி நடந்தா மண்ணுயிர்களுக்கு எந்த துன்பமும் இல்லைன்னு வள்ளுவரும் அதான் சொல்றாரு. இப்ப "ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிப்பின் தீதும் உண்டோ மன்னும் உயிர்க்கு" அப்படின்னு அதான் சொல்றாரு. அதனால அவங்கவங்க வினை வழி பயன்ல அனுபவிக்கிறோம்னு இருந்தா கூட, மொத்த பிரபஞ்சமும் நல்லா இருக்கணும், மொத்த ஜகத்தும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரும் இன்புற்று வாழணுங்கிற எண்ணத்துல தான் தூய நம்ம பிரார்த்தனை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது, இந்த பிரபஞ்ச அறிவு நம்மகிட்ட வந்து சேரும். இந்த பிரபஞ்ச ஞானம் நம்மகிட்ட வந்து சேரும். அந்த பிரபஞ்ச ஞானம் தான் நம்ம தூய தன்மையில வைத்திருக்கிறோம். அந்த தூய தன்மையில நம்ம இருக்கும்போதே, அந்த ஆனந்தம் வந்து சேர்ந்துரும் நமக்கு. அந்த ஆனந்தத்துல தான் நம்மள வசிக்கச் சொல்லி, இயற்கையோடு இணைந்து வாழுதல்னா, சிவானந்த வரம்சர் நமக்கு அது சொல்றாரு. இப்போ இன்னைக்கு மத்தியானம் நானு ஒரு சின்ன பேப்பர எடுத்து வச்சுட்டு, ஒரு பதிவு மாரி அதுல எழுதி, அத அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஆடியோவா பதியலான்னு ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. அது சாதாரணமா தான் சொல்றேன் இப்போ. அது இப்போ நம்ம அது சொல்லும்போது, அதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமா உணர முடியுதா பாருங்க. அது சாதாரணமா உள்ள விஷயம் தான். நமக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு வித்தியாசமான கோணத்துல அத நானு இப்போ சொல்ல விரும்புறேன். அத நம்ம பார்ப்போம் இப்போ. அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நம்மள என்ன கருதுறோம்னா, ஒரு ஜட உடம்பாகத்தான் கருதுகிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஒரு குழந்தையாகட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க நான் இருக்கிறேங்கிறது தெரியும். அப்புறம் ஜட உடம்பு நம்ம அசைச்சா அசையுதுங்கிறது அந்த குழந்தையோட உணர்வு கூட தெரியுது. அப்போ அந்த சிரிக்கும்போது அந்த ஆனந்தம் அத அனுபவிக்குது குழந்தை. அப்போ மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வலி உணர்வு இருக்கும். ஆனா, அந்த வலி உணர்வு இருந்தாலும், அத பொறுத்துக் கொள்ளுவதக்கூடிய ஒரு தன்மை அதுகிட்ட இருக்கும். ஆ ஆனா, அது அந்த நேரத்துக்கு மட்டும் தான் அந்த வலி அனுபவத்த உணரும் ஒழிஞ்சு, அந்த வலி அனுபவம் தீர்ந்த பிறகு, அந்த பழைய ஏற்கனவே எவ்வளவு நேரம் நம்ம வலி அனுபவிச்சோம் அப்படின்னு கணக்கெல்லாம் பண்ணாது. அத நெனச்செல்லாம் பார்த்துட்டு இருக்காது. அடுத்த வேலைய அடுத்து என்ன செய்யணுமோங்கிற நிகழ்காலத்துல அது வந்துரும். அதுதான் அந்த மிருகங்கள், பட்சிகளுக்கும், மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அந்த மனிதன் மனத்தை உடையவன். அதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம் உண்டு அப்டின்னா. நித்தியம் எது, அனித்தியம் எதுன்னு மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அவன் மறக்கறதில்ல. அதாவது அவன் உணர்வு தெளிவடைஞ்சுட்டா, தெளிவு அடைஞ்சது தான். ஆனா விலங்குகள் அப்படி அல்ல. ஒரு கட்டத்துல எந்த பக்கமோ திரும்பி பாக்குது, ஏதோ ஒண்ணு பாக்குது. அதுக்கப்புறம் அத கேன்சல் பண்ணிட்டு அடுத்ததுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிருது. அத டைவர்ஷன் பண்றது ஈஸியா டைவர்ஷன் பண்ணிற முடியுது. ஆனா மனிதர்கள அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஷன் பண்ண முடியாது. அது தெளிந்த மனிதர்கள டைவர்ஷன் பண்ண முடியாது. அதாவது திருப்பி விட முடியாது வேற ஒரு இதுக்கு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மனமும் தேர்ந்த மனமாக, டைவர்ட் பண்ண முடியாத ஒரு மனமாக, திருப்பி விட முடியாத, குறிக்கோளை விட்டு மாற்றிவிட முடியாத ஒரு திட சிந்தனை பெற்ற மனமாக நாம் ஆகிவிட்டால், அந்த மனது தான் நித்தியம் எது, அனித்தியம் எதுன்னு உறுதியாக பற்றிக் கொள்கிறது. அந்த உறுதியான மனது தான் தெளிவடைகிறது. அந்த தெளிவடைந்த நிலை வந்து உறுதிப்படுத்தப்படுது. அந்த உறுதிப்படுத்தப்பட்டதுனால தான், அது ஒரு ஒரு மேலான நிலை வந்து நமக்கு கிடைக்குது. அதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம் உண்டு அப்படிங்கிறார். சுவாமி விவேகானந்தர் சொல்லும்போது கூட, "சுவருக்கு ஆசை ஒன்றுமே இல்லை. ஆனால் சுவர் மோட்சமடைய முடியாது." அப்ப மனதே பந்தத்திற்கும், மோட்சத்திற்கும் காரணம்ங்கறனால, "மனத்தை உடையவனே மனிதன். மனநேதி மனுஷ்யானாம்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனத நம்ம எந்த அளவுக்கு தூய தன்மைக்கும், உறுதியா எது சரியோ அதுக்கு மட்டும் பழக்கப்படுத்தி, நம்ம மனசுகிட்ட நம்ம உண்மையா இருக்கும்போது, அது திடமான, ஸ்திரமான, உறுதியான, தெளிவான மனமாக ஆகும்போது, அதுக்கு இந்த பற்றுக்களிலிருந்து விடுதலையாகி இருக்கிறதுக்கும், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறதுக்குமான ஒரு தூய தன்மை வந்து வாய்க்கிறது. அப்ப அதனுடைய பார்வையும், அதற்கு வருகிற அனுபவமும் வேற மாரி மாறி அமைகிறது. அப்படி வேற மாரி மாறி அமைகிறனால, அந்த தெய்வீக தன்மையை தன்னுல பிரகாசிக்கிறத அது உணருது. அதுதான் சாமி கிட்டத்தட்ட மஸ்தக ஞானம் அப்படின்னு சொல்றாரு.
அந்த அமைதியான பேருக்கு தான் அந்த மஸ்தக ஞானங்கிற தெய்வீக தன்மையை, அதாவது தனக்கு உள்ளே பார்த்து, அதாவது தன்னிலே பார்த்து அறியக்கூடிய அந்த தனித்தன்மை வந்து வாய்க்கிறது. அப்போ தன்னுடைய உணர்வுக்கு பலவிதமான விஷயங்கள் முன்கூட்டியே சரியாகவே தெரியக்கூடும். அதனால சாமி சொல்லும்போது இப்படி ஒரு அனுபவம் வரும். உலகியல் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எதிரான அனுபவமாக புத்திக்கு பல மாறாட்டங்களும் உண்டாகுங்கிறார். அப்போ தெய்வீகத்தன்மையும் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. உலகியலுக்கு எதிரான உலகியல் வாழ்க்கைக்கு எதிரான ஒரு தன்மையாக புத்திக்கு பல மாறாட்டங்களும் உண்டாகிறது. இந்த 2யுமே நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. உள்ள பார்த்து படிக்க வேண்டியதா இருக்குது. வெளியில இந்த மாரி உலகியல் வாழ்க்கைக்கு எதிரா நமக்கு ஒரு மறதி வரலாம். ஏன்னா, நான் என்பதையும், உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல்னு சாமி சொல்றாரு. அப்போ பற்று நீங்குறதுனால, நீங்க தான் உலக பொருள் மேல பற்று வைக்க வேண்டாம்னு சொன்னனால, நான் ஈஸியா எடுத்துட்டேன். அதனால என் கவனத்துல இல்லன்னு நம்ம மனது நமக்கு சொல்லலாம். இப்படியெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதையும் எப்படி சரியா ஹேண்டில் பண்ணணுமோ, எப்படி கையாளணுமோ, அந்த முறையில புரிதல் மூலியமா தான் அத சரியா கையாள வேண்டியிருக்கு. அதே மாரி உள்ள ஏற்படக்கூடிய அந்த உணர்வை மிகச் சரியாக, நுட்பமாக நின்று கவனித்தால் தான், அதிலிருந்து வர்ற வார்த்தைகளோ, உணர்வு தெளிவோ, ஞாபகமோ, நம்ம சரியா ஞாபகம் வச்சு வெளிப்படுத்த முடியும். அல்லது நமக்காகவாது சரியா உபயோகப்படுத்த முடியும். அத சாதாரணமா அல்போன்னு நெனச்சுட்டோம்னா, உள்ள கிடைச்சது ஒரு தடவ வந்தது மறுபடியும் ரிப்பீட் வராது. ஞான தெளிவு உள்ள என்ன வருதோ, அத சரியா கவனத்தோட கேட்ச் பண்ணி, அது மேல உறுதியான ஒரு ஈர்ப்பு இருந்து, அது நல்லா ஞாபகம் வச்சுட்டா தான், அது நமக்கு பயன்படும். மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக. அப்படி எழுதி வைத்தது தான் மத்தக ஞானம் வந்து புஸ்தகத்துல சத்தியத்தை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்தது. அப்படின்னு ஞானமா நம்ம வாசிக்கிறதெல்லாம். சிதாகாச கீதை, இதை போன்ற நூல்கள் எல்லாமே அப்படி வந்தது தான். அதனால தான் அதெல்லாம் அமிர்தமா, ஆனந்தமா இருக்குதுங்கிறத நம்ம உணர முடியுது. சரி, இப்போ அந்த மத்தியானத்துல சொன்ன அந்த விஷயத்த ஒரு 5 நிமிஷத்துல தான் 8:55 ஆச்சு. அத நிறைவு செய்கிறேன் 5 நிமிஷத்துல. அதாவது நம்ம சாதாரணமா இந்த ஜட உடம்புன்னு நம்ம சாதாரணமா முதல்ல ஆன்மீக வாழ்க்கைக்கு வரும்போது, இந்த உடம்புல விபூதி எல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு இந்த ஜட உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உடம்ப நல்லா பார்த்துக்கிறதுன்னு நெனைக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு, இல்ல நம்ம மனசையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நெனைக்கிறோம். அப்புறம் பஞ்சகோசத்தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அத சரியா பார்த்துக்கணும். அப்புறம் பஞ்ச ஐம்புலன்கள ஞானத்துக்காக பயன்படுத்தணும்னு நெனைக்கிறோம். அப்ப பஞ்ச தன்மாத்திரை உணர்வ பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பஞ்சேந்திரியம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். தசேந்திரியங்கள், அதாவது கர்மேந்திரியம்னா என்ன? ஞானேந்திரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் சிதாபாசன ஆகிய ஜீவனுடைய தன்மை என்னது? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஜீவன்னு தெரிஞ்சுட்டான்னா, நீங்க சும்மா இருக்கிறதுக்கு, அமைதியா இருக்கிறதுக்கு மனச அமைதிப்படுத்துனீங்கன்னா, ஜீவனுக்கு விழிப்புணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனத பத்தி தெரிஞ்ச நாம, நனவு, கனவு, தூக்கம், உயிர்ப்பு, உயிர்ப்பு அடக்கம்ங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இந்த 5 அவஸ்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த 5 அவஸ்தையும் கடந்த ஒரு சாவிகல்ப சமாதிய பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நிர்விகல்ப சமாதிய பத்தி தெரிஞ்சுக்கோங்கங்கிறாங்க. அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுல கிடைக்கிற ஞானத்த தெரிஞ்சுக்கோங்கங்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாத்துக்கும் இப்படி கிடைக்கக்கூடிய அனுபவங்களுக்கெல்லாம் நீங்க சாட்சி மாத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முதல்ல மனசாட்சின்னு சொன்னவங்க, அப்புறம் ஜீவசாட்சிங்கிறாங்க. ஜீவசாட்சிக்கு அப்புறம் பிரம்மத்தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்ப பிரம்ம சாட்சின்னு சொல்றாங்க. அப்ப பிரம்ம சாட்சிக்கு அப்புறம் சர்வஜத்துவம் வந்து நீங்க சர்வ சாட்சியா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சர்வ சாட்சியில வந்து தூய சாட்சி தன்மையை அடையுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, நீங்க எல்லாமே பரத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால, பரஞானமே உங்களுடைய தன்மை. அப்ப ஞானமாவும் சொரூபமாக ஞான சொரூபமாக நீங்க இருக்கிறதை உணர்ந்து, அந்த பரஞான தன்மையை உணருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. சரி, அந்த பரஞானம் தான் நானு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதுக்கு இருக்கிற பிரக்ஞை தான் நீங்க. அந்த பரஞானம் தந்த பிரக்ஞை தான் நீங்கிறாங்க. அப்ப பிரக்ஞை தான் நானானா, அந்த பிரக்ஞையும் எது காணுகிறதோ, அந்த காண்பவன் தான் நீங்கன்னு முடிக்கிறாங்க.
அப்ப பிரஞையும் உணரக்கூடிய காணக்கூடியவன் தான் நான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மெய்யான அந்த சாட்சி தான் நானு அப்படின்னு, அந்த தூய மெய் சாட்சி தான் நானு, அந்த பரிபூரண பரபிரம்மன் தான் நானு அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யலான்னு பார்த்தா, இல்ல இல்ல அதற்கும் அப்புறம் ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலைமையில உங்களை எந்த வகையிலையும் அடையாளமே படுத்திக் கொள்ள முடியாது. அந்த அடையாளப்படுத்த முடியாத நிலையில இருக்கிறது தான் உண்மையான பரிபூரண நிலைமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படிதான் நம்ம ஞானத்தை படிப்படியாக முன்னேறி இறுதியாக அந்த எல்லாமருமாக இருக்கக்கூடிய அந்த பூரண நிலை நமக்கு அனுபவமாகிறது. இதற்காகத்தான் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில நுழைஞ்சு நம்முடைய யதாஸ்தானமாகிய அந்த வீடு பேராகிய ரியல் எஸ்டேட், அதாவது உண்மையான வீடு பேரு அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம போக வேண்டியதா இருக்குங்கிறதான் எழுதலாம்னு நினைச்சிருந்தேன். அதை இன்னைக்கு ஓரளவுக்கு இதை பதிவு பண்ணிட்டேன். சிவானந்தபுரம் சார் அருளால இதோட நிறைவு செய்து கொண்டு அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். நன்றிங்க. ரமேஷையா, சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்க இந்த செஷனை. சரி, அப்போ ஆத்ம நமஸ்காரங்க.